Good evening, students. Today we will discuss the current affairs analysis dated 4th June 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news Depswang plane near LAC. So line of actual control area உங்களுக்கு தெரியும். So 1962 war time periodல பாகிஸ்தான் வந்து அக்ஸிச்சின் ஏரியாவை கிளைம் பண்ணிட்டு பட் தே கேப்சர்ட் திஸ் ஏரியா. இட் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட் இந்த ஐ கேன் ஷோ யூ. ஸோ யூ கேன் சி திஸ் பார்டர் ஏரியா. இந்த பகுதி இருக்குல்ல, நம்மளோட காஷ்மீர் தான் இது. இது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா கீழே இருக்குது. இது வந்து அக்ஸைச்சின் ஏரியா, இந்த தேஷ்பாங் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைன் ஏரியா. இது எல்லாமே அக்ஸைச்சின் ஏரியா. அந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, யூ கேன் சி. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து அக்ஸைச்சின் ஏரியா. 1962 இட் வாஸ் ஃபுல்லி கேப்சர்ட் அண்ட் நவ் இட் வாஸ் கண்ட்ரோல்டு அட்மினிஸ்ட்ரேட் பை தி சைனா. நம்ம ஆனால் கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் டெப்ஸ்பாங் அப்படின்ற ஏரியா, இந்த லைனுக்கு பேர் நமக்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு லைக் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஏரியா, டிஸ்பியூட்டட் ஏரியா எப்படி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கோ பாகிஸ்தானுக்கும் நமக்கும், அதே மாதிரி இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இட் வாஸ் நாட் அக்செப்டட் பை போத் கண்ட்ரி. ஸோ இது அப்ரூவ் பண்ணப்படுது. நம்ம வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அக்ஸிஜன் வழியாக அருணாச்சல் பிரதேஷ் மேலே, அருணாச்சல் பிரதேஷ் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வர்ற மாதிரி காமிச்சிருக்கும். பட் பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா அருணாச்சல் பிரதேஷ் அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே வர்றது மாதிரி. ஸோ இட் வாஸ் நாட் அக்செப்டட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ எனிவே, ஸோ இந்த ஏரியாவில் தேப்ஸ்ஷாங் அப்படின்ற பிளைன் ஏரியா வெஸ்டர்ன் செக்டரில் முக்கியமான ஏரியா. ஸோ 1962 அப்புறம் இட் வாஸ் கேப்சர்ட் அண்ட் நவ் இட் வாஸ் கிளைம்டு பை தி இந்தியா வந்து அதை கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 2013 தெர் இஸ் தொடர்ந்து இந்த ஏரியாவில் பல்ஜிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆர்மி வந்து உள்ளே வர்றதும் அதுக்கப்புறம் நெகோசியேஷன் மூலமாக வெளியில் போகிறதும் நடந்துகிட்ருக்கு. த மேப் ஏரியா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்வதேஷ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீமில் ஆக்சுவலாக இட்ஸ் அ டேட்டா பேஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அரைவல் டேட்டா பேஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட். ஸோ இப்போது வந்தே பாரத் அப்படின்ற மிஷன் மூலமாக வி ஆர் பிரிங்கிங் பேக் சம் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். நிறைய கண்ட்ரீஸில் ஜாப் இழந்தவங்க, அவங்களுக்கு கோவிட்-19 ப்ராப்ளத்தினால, பேண்டமிக் இஷ்யூஸ்னால நிறைய பேர் வந்து ஜாப் இழந்து அரப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் மற்ற கண்ட்ரீஸாக இருக்கட்டும் நிறைய பேரை நம்ம கூட்டு வரோம். அது மாதிரி சமுத்திர சேது அப்படின்ற திட்டத்தின் மூலமாக வந்தே பாரத் மிஷனோட ஒரு சப் பார்ட்டுன்னு சொல்லலாம். லைக் மால்தீவ்ஸ்லேருந்து, மொரிஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பீப்புளை நம்ம சொந்த ஊர்களை கூட்டி வந்துட்டுருக்கோம். இவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட டேட்டா பேஸை 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், தென் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, தென் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சேர்ந்து இவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு அதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த கம்பெனி இவங்களோட டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தோஸ் பீப்புள் கேன் பி எம்ப்ளாய்டு இன் தோஸ் கம்பெனிஸ். சரியா? ஸோ அதுக்கான ஸ்கீம்ன்றதை விட டேட்டா பேஸ். சரியா? So it was provided. Then cabinet approves MOU between India Bhutan on cooperation areas of environment. So இது 2013 இது நடைமுறையில் இருக்குது நமக்கு இந்த அக்ரிமெண்ட்ன்றது. இப்போது நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் அந்த மீட்டிங்கில் இட் வாஸ் சைன்ட் அண்ட் அப்ரூவ்டு. ஸோ இந்த எல்லை ஏரியாக்களில் 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணி ஏர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கான மிட்டிகேஷன் எஃபோர்ட்ஸ் எடுக்கிறது இந்த பார்டர் ஏரியாஸில். ஸோ பேசிஸ் ஆஃப் equity, reciprocity, both sides, from the both sides mutual benefits have to be there. ஸோ அதுக்கான ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இது. நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். எனிவே நியூஸில் வந்து நல்லா போட்டிருக்கேன், PABலேருந்து எடுத்த நியூஸ் இது. தென் 4th நியூஸ் வந்து எம்பவர்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல்ஸ். இப்போ நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ், சைனா போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து, அஃபெக்டட் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வெளியில் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக எம்பவர்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கம்பெனிஸுக்கு வந்து ஈஸியாக லைசன்ஸ் கொடுக்குறது, அப்ரூவல் கொடுக்குறது, லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான லேண்ட் ஃபெசிலிட்டிஸ், சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறது.
ஸோ இந்த கம்போசிஷன் ஆஃப் எம்பவர்மெண்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸை பொறுத்த வரைக்கும் கேபினெட் செக்ரட்டரி இஸ் த சேர்பர்சன் ஃபார் திஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அப்புறம் சிஇஓ நிதி ஆயோக், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சர்ன்ட், எந்த மினிஸ்ட்ரி கன்சர்ன்ட் ஆகிருக்கும், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டி, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வராங்களோ. ஸோ இதுக்கு எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்புறம் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்து கிளியரன்ஸ் எல்லாமே இவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பெரிய அளவு சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நம்ம வேர்ல்டு லெவலில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறுறதுக்கான ஒரு ஒர்க்கை தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஈஸி ஸ்பீடி ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ் அண்ட் தென் லைக் அவங்க ஒரு கம்பெனி உள்ளே வராங்கன்னு அப்படி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்குறது அது மாதிரி. அப்புறம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாஸில் இட்ஸ் லைக் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் தலைமையில் ஒரு குரூப் தான் இது. செக்ரட்டரி அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஈக்குவலண்டான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் எஃப்டி எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இன்வெஸ்டிபிள் அப்படி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான எஃப்டிஐ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அந்த இடத்தையெல்லாம் கண்டறிகிறதுக்கான வேலைகளை செய்கிறது, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறது தான் வித் கோஆப்ரேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு மூலமாக கண்டுபிடிக்கிறது அந்த ப்ராஜெக்ட் எல்லாம், எந்த ப்ராஜெக்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்ததான ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து டைம் டு டிஸ்கண்டினியூ சப்சிடி ஆன் எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ ரீசெண்டாக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக 2013 எலக்ட்ரிசிட்டி பில்லில் அவங்களுக்கு ரீசெண்டாக கூட இந்த ஆர்டிக்கிள் லாஸ்ட் வீக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எனிவே இந்த ஆர்டிக்கிள் இந்த ஆத்தர் எழுதும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா டைம் டு டிஸ்கண்டினியூ சப்சிடி வந்து நிறைய பேர்டனாக இருக்குது அப்படின்றது. அன்றைக்கி நம்ம பேசும்போது இந்த சப்சிடி இருக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். இந்த ஆர்டிக்கிள் மெயினாக இந்த ஆத்தர் எழுதும்போது நெகட்டிவ்ஸை பற்றி அதிகமாக எழுதியிருக்கா. ஸோ யூ கேன் கம்பைன் போத் ஆர்டிக்கிள் ஃபார் யுவர் எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் ஆல். சரியா? ஸோ டோன்ட் கோ பை ஒன். ஸோ இது ரெண்டு வேல் அன்னைக்கு ஒரு ஆத்தர் எழுதும்போது அதோட பெனிஃபிட்ஸ் அதிகமாக எழுதியிருந்தார் லாஸ்ட் வீக். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஆத்தர் மென்ஷன் பண்ணும்போது ஹி ஹாஸ் ரிட்டன் லைக் அவர் என்ன ரிட்டன் அபவுட் தி நெகட்டிவ்ஸ். ஸோ எதிராக எழுதியிருக்கேன் அந்த சப்சிடி ஸ்கீம் இருக்கிறவங்கள என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்கு. ஸோ யூ கேன் மெர்ஜ் போத் ஆர்டிக்கிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் and you have to be balanced while writing the essay answers. சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பவர் சப்ளைக்கு வந்து சப்சிடி கொடுக்கறதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்ஸ் அதை எதிர்த்துட்டு இருக்காங்க. மெயின்லி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப் ஸ்டேட்ஸ். இப்போது இந்த ஆத்தர் இது என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் மெயினாக, பஞ்சாப், இந்த 4 சதர்ன் ஸ்டேட்ஸ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு சப்சிடி மட்டுமே 33,000 crore வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் பேர்டன் ஃபார் தி ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன் இந்த ஆத்தர் வந்து இதை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது நாட் அ ப்ராப்ளம், பட் தேவையில்லாமல் பயன்படுத்துறது. ஸோ தேவைக்கு அதிகமாக தண்ணியை வந்து லைக் சக்கிங் அவுட் பண்ணுறது. தென் நிறைய பம்ப் செட்ஸ், ஹை பவர்டு பம்ப் செட்ஸ் வந்து விவசாய நிலங்களில் அலோவ் பண்ணுறது மூலமாக நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாகுது, எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட். இந்த 2 ரிசோர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, வாட்டரும் சரி எலக்ட்ரிசிட்டியும் சரி. ஆனால் வேஸ்டேஜாக போகும்போது இட் ஓன்ட் பெனிஃபிட் எனி பீப்புள் அப்படின்றப்போ அது வேஸ்ட் ஆகும்போது ஸோ இட் வில் ஹர்ட் தி பீப்புள் இல்லையா, ஸ்கார்சிட்டியில் இருக்கிறவங்கள அதை ஹர்ட் பண்ணும். ஸோ தேட்ஸ் அ ரீசன் மெயின். இட்ஸ் அ குட். சரியா? ஒரியிங் ரேட் ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர் டிப்ளிஷன் நான் அகைன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை காவேரி டெல்டா ஏரியா, அது மாதிரி பஞ்சாப், சங்கரூர் அப்படின்ற ஏரியாவில் எல்லாமே டிப்ளிஷன் ஆஃப் வாட்டர்ஸ் ரொம்ப அதிகம். பிகாஸ் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஹை பவர்டு பம்ப் செட்ஸ் அதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. தென் இன்ஸ்டலேஷன் ஆஃப் மோர் பம்ப் செட்ஸ், இப்போ கர்நாடகா இஸ் அன் எக்ஸாம்பிள்னு சொல்லப்படுது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 இயர்ஸில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஹை பவர்டு பம்ப் செட்ஸ் நம்பர் வந்து 17 lakhsலேருந்து 30 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மிஸ்யூஸ் கேன் பி ஹேப்பன். அப்புறம்
இந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய கரண்டின் மூலமாக வீடுகளுக்கு மற்ற இண்டஸ்ட்ரீஸ் திருட்டுத்தனமாக கரண்ட் எடுக்கிறது. ஸோ இதன் மூலமாக நிறைய பவர் லாஸ் இருக்குது, இது தடுக்க முடியும். தென் சப்போர்ட்டிங் யூ பீப்புள் நோ ஃபார்மர்ஸோட பெனிஃபிட் இது ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அவங்க ஈஸியாக இன்புட் காஸ்ட்டை குறைக்க முடியும், அதன் மூலமாக ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்த முடியும். தட் ஆர் த பெனிஃபிட்ஸ். எனிவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஒரு ஆர்டிக்கிளை மட்டும் எடுக்காதீங்க. நான் லாஸ்ட் வீக் இந்த ஆர்டிக்கிளோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கீம் இருக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட். இப்போ இந்த ஆர்டிக்கிள் இந்த ஆத்தர் சொல்லும்போது ஃபுல்லாக நெகட்டிவாக சொல்லியிருக்காரு. ஸோ கம்பைன் திஸ் போத் ஆர்டிக்கிள் அண்ட் ஸ்டடி இட் அண்ட் மெர்ஜ். அப்புறம் நீங்கள் ஒரு ஆர்டிகுலேட் பண்ணுங்கள் உங்களோட வேலை ஆன்சர்ஸ். சரியா? தென் 6th நியூஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ கிட்டத்தட்ட 2019 மட்டும் 1357 லைவ்ஸ் வந்து நேச்சுரல் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்னால, ஹீட் வேவ்னால், அப்புறம் ஃப்ளட்டு, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கோல்டு வேவ் இதனால் நிறைய பேர் இறந்து போய் தண்டர் ஸ்டார்ம்ஸ் மூலமாக. பீகாரை பொறுத்த வரைக்கும் 306 people died. தண்டர் ஸ்டார்ம்ஸில் 71, ஹீட் வேவ்ஸில் 292, மே அக்டோபர் டைம் பீரியட் 2019. அதே மாதிரி மகாராஷ்டிரா 136, ஃப்ளட் அண்ட் ரெயின் 51 அண்ட் தென் 44 வந்து ஹெவி ஹீட் வேவ்னால் 69% இன்க்ரீஸ் இந்த ஹீட் வேவ் டெத். அதே மாதிரி கோல்டு வேவ் டெத்து நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்குது, 69%. 5300 people died due to the heat waves in the 7 years. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் த climate change. இது வந்து இட் வாஸ் நாட் அ ஸ்டேட் ரிப்போர்ட், இட் வாஸ் டேக்கன் பை டவுன் டு எர்த் மேகசின். சரியா? தென் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ஸை லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. நோ நீட் டு மக்கப். எக்ஸ்ட்ரீம் வெதர் வந்து கிளைமேட் சேஞ்சினால் உருவாகிறது அப்படின்றது, இதை நீங்கள் ஆர்டிகிள்ஸ் எழுதும்போது கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எழுதும்போது யூ கேன் மென்ஷன் தோஸ் டேட்டாஸ். அதனால் இந்த டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ டோன்ட் மக்கப் இட், ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா அபவுட் இட், தட்ஸ் ஆல். தென் செமிகண்டக்டர்ஸ் that can revolutionize world's energy system. A down to earth magazine la vanda article. So mainly India பொறுத்த வரைக்கும் we having lot of electricity grids இருக்கு. நார்த் சவுத்தே இன்னும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல ப்ராப்பராக. ஸ்மார்ட் கிரிட்டுக்கெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எனிவே நம்ம கிரிட் கனெக்ஷன்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் 5% டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டிஸ்காம்ஸ் வந்து அதனால நிறைய லாஸஸ் சந்திக்கிறாங்க. அப்போ நம்மளோட எனர்ஜி லைக் கன்சம்ஷன் கெப்பாசிட்டி வந்து குறையுது. ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்காக நம்ம கோல் அதிகமாக இருக்க வேண்டியது. ஸோ பொல்யூஷன் ப்ராப்ளம் மெயின் வந்து ஹீட் லாஸஸ். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது லைக் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயினோட வீலும் தண்டவாளத்தில் அது போகும்போது அந்த ரயில் ட்ராக்கில் அது ரப் ஆகும்போது அந்த ட்ரெயின் ட்ராக் வந்து இல்லைனா வீல் வந்து ஹீட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி காப்பர் ஒயரில் பீப்புள் ஆர் ஹேவிங் மாலிகூல்ஸ், தட் இஸ் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இன்ட்ராக்ட் ஆகும்போது இட் வில் கிரியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். காப்பர் அதில் ரெசிஸ்டன்ஸை நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு இட் வில் ஆக்ட் அஸ் அ சூப்பர் கண்டக்டர். நார்மல் மெட்டல்ஸ், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பவர் வில் பி ஹை கம்பேரிங் டு த காப்பர் ஒயர். நார்மல் அயன் ராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அயன் ராட் ஈஸியாக ஹீட் ஆகும் கம்பேரிங் டு த காப்பர் ஒயர். அதுக்கு காரணம் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகம். ஸோ லெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பேரிங் டு காப்பர் இட் இஸ் ஆல்சோ கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ அந்த லெட்டுக்கும் காப்பருக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குறோம்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி அதிகப்படுது. எக்ஸாம்பிள் எலிவேட்டட் ட்ரெயின். இப்போ எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மேக்னெட்டிக்லி லேவியேட்டட் ட்ரெயின்ஸ். இப்போது என்ன சொல்கிறது, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வந்து தண்டவாளங்களில் பாய்க்கிறது மூலமாக ட்ரெயின் வந்து ஆன் ஆனதும் என்ஜின் சுவிட்ச் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும்போது அந்த ட்ரெயினுக்கும் அந்த வீலுக்கும் ட்ராக்குக்கு இடையில் என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக ஆரம்பிக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல்ஷன் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ட்ரெயின் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ட்ராவல் பண்ணும் வித்தவுட் ரப்பிங் தி ரயில் ட்ராக். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டீரெயில் ஆகாது. ஸோ அதுக்கு அட்ஜசன்டில் இது வச்சுருப்பாங்க, ட்ராக் மாதிரி வச்சுருப்பாங்க. எனிவே டீரெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து எலிவேட்டட் ஆகி
நம்ம எப்படி ஒரு ரெண்டு சேம் போல் மேக்னெட்டிக் சைடை வச்சிங்கன்னா அது ரிப்பல்ஷன் எஃபெக்ட் இருக்குமோ, அதே மாதிரி ரெண்டு ட்ரெயின் ரன் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது பாஸ் ஆகும்போது அது வந்து ட்ரெயின் ட்ராக்கை டச் பண்ணாது. அப்போ இட் கேன் கோ வெரி ஃபாஸ்ட். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைப்பர் லூப் வந்து எலிவேட்டட் ட்ரெயின் கிடையாது. ஸோ லைக் லோ ப்ரெஷரை உருவாக்குறதுனால அது மாதிரி லீவியேட்டட் ட்ரெயின்ஸ் வந்து வெளிநாடுகளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சூப்பர் கண்டக்டர். ஸோ எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பர் கண்டக்ஷன் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டிலையும். அது வந்து எனர்ஜி ரூம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுனால, ரொம்ப கோல்டு ஏரியாக்களில் காப்பர் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை நம்ம குறைக்க முடியும். அதன் மூலமாக கண்டக்ஷன் அதிகப்படுத்த முடியும். ஸோ பாசிபிலிட்டி வந்து சுவிட்சர்லாந்து போன்ற கண்ட்ரிஸ், நார்த்தன் ஹெமிஸ்பியரில் போலார் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே சூப்பர் கண்டக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால எஃபிஷியன்சி அதிகமாகும். ஸோ யூ கேன் ட்ராவல் வெரி ஃபாஸ்ட். ஸோ 8th நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 1 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வி நோ தட் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற பேரை நம்ம வச்சுருக்கோம். இந்தியாவை பாரத்ன்னு இந்தியான்னு வைக்கிறதா பிகாஸ் இட் இஸ் அன் யூரோப்பியன் ஒரிஜின். இந்தியா க்ரீக் ஒரிஜினில் வந்தது. இண்டிகா அப்படின்ற பேர். ஸோ அந்த பேர் தான் நமக்கு இந்தியா அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. பாரத் அப்படின்றது ஒரு கிங் who claim victorious or Aryan tribal king. சரியா? அதனால தான் பாரத் அப்படின்ற பேர் நமக்கு இருக்குது. பாரதம் அப்படின்ற பேர். அது மாதிரி இந்தியா அப்படின்ற பேர் க்ரீக்கில் இருக்கக்கூடிய இண்டிகா அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு க்ரீக் புக்ஸில். அதன் அடிப்படையில் யூரோப்பியன்ஸ் வந்து நமக்கு இந்தியா அப்படின்ற பேரை வச்சாங்க. ஸோ இந்துஸ்தான் அப்படின்ற பேர் வந்து இண்டஸ் ரிவர்னால் நமக்கு வந்துச்சு. ஸோ எனிவே நவ் வி ஆர் ஹேவிங் இந்தியா அப்படின்ற பேர். இதில் பாரத் அப்படின்ற பேரை வைக்கிறதா இந்தியா இருக்குது அப்படின்ற பேரை வைக்கணும் கன்ஃபியூஷன் வரும்போது தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணாங்கன்னா இந்தியா தேட் இஸ் பாரத் அப்படின்னு வச்சாங்க. ஸோ இந்தியா தட் இஸ் ஆல்சோ கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் பாரத் அப்படின்ற பேர் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற. ஸோ அதில் இந்தியா அப்படின்ற பேர் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு இட்ஸ் அன் யூரோப்பியன் ஒரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி யூ பீப்புள் நோ தட் சுப்ரீம் கோர்ட் கான் டூ தட். ஸோ ஒன்லி பார்லமெண்ட் ஹஸ் த அத்தாரிட்டி டு டூ. ஸோ பார்லமெண்ட்டுக்கு அதை கவர்மெண்ட் தான் அதை பார்த்துக்கணும், எங்களுக்கு அதுக்கான வேலை கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எனிவே தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். ஆர்டிகிள் 1 என்னென்ன சொல்லியிருக்கு, ஆர்டிகிள் 2 இதை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் இங்கே நம்ம பார்த்துடலாம். சரியா? ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியாவோட டெரிட்டரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வரும். யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் எனி டெரிட்டரி ஃபியூச்சரில் அக்யூர் பண்ணுறது எல்லாமே ஷெட்யூல் 1 அண்ட் ஆர்டிகிள் 1 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முதல்ல 1950 கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படும் போது இந்தியா இஸ் டிவைடட் இன்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டியில். ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 9 ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, அப்புறம் பி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அப்புறம் சி வந்து யூனியன் டெரிட்டரி தட் இஸ் சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் 5 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தனியாக டியில் வச்சுருந்தாங்க. 1956 when it was ஃபசல் அலி கமிஷன்ஸ் மூலமாக எப்படி அது மாற்றப்பட்டுச்சோ, ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டுச்சு 1956. அதன் மூலமாக அது 4 ஷெட்யூல்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டு அண்ட் தென் இட் வாஸ் மெர்ஜ்ட். எல்லா ஸ்டேட்டுமே மெர்ஜ் ஆகுது. அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து தனியாகவும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அட் ப்ரெசென்ட் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 9 யூனியன் டெரிட்டரிஸ் நமக்கு இருக்குது இன்றைக்கி. சரியா? தட் யூ ஹாவ் டு நோ. தென் டிபேட் ஓவர் த நேம் சேஞ்ச். நான் உங்களுக்கு சொன்னேன் இட்ஸ் அன் யூரோப்பியன் ஒரிஜின். பாரத் அப்படின்ற இட்ஸ் த ஃப்ரீடம் சர்க்கிள் பாரத் மாதா இட்ஸ் ராங். ஸோ பாரத் அப்படின்ற பேர் நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து அந்த பாரத் கிங். ஸோ ஆரியன் ட்ரைபல் கிங் வந்து ஹீ கிளைம்டு விக்டோரியஸ் இந்த ஜீலம் ரவி ரிவரில் ஹீ கிளைம்டு விக்டோரியஸ். தட்ஸ் அ ரீசன் இந்தியா வந்து இன்றைக்கி பாரதம் அப்படின்ற பேர் நமக்கு உண்டு. நாட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீடம் இது கிடையாது, அதில் ராங்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நியூஸில். எனிவே தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். 2016 இந்த கேசஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். எனிவே ஆர்டிகிள் 2 பொறுத்த வரைக்கும் பார்லமெண்ட் மெயிலாக புதிய ஸ்டேட்ஸை அட்மிட் பண்ணுறது. இப்போ சிக்கிம் வந்து வெளியிலேருந்து ஒரு கண்ட்ரி இந்தியாவில் வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா சேருது அப்படின்னா அட்மிட் பண்ணுறக்கூடிய அத்தாரிட்டி பார்லமெண்ட் பை லா. எஸ்டாப்ளிஷிங் த நியூ ஸ்டேட்ஸ் அப்படி உருவாக்குற அட்மிஷன் கொடுக்குறது, எஸ்டாப்ளிஷிங் நியூ ஸ்டேட் பண்ணுறது ஆர்டிகிள் 2. ஆர்டிகிள் 3 எம்பவர்ஸ் வந்து செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்.
பவுண்ட்ரி ஆல்டர் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு 2 ஸ்டேட்டில் உள்ள பகுதிகளை சேர்த்து ஒரு தனி ஸ்டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்டில் உள்ள பகுதி எடுத்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது, இல்லைனா ஒரு ஸ்டேட்டை 2ஆக உடைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறோம் ஆர்டிகிள் 3. ஸோ அதுக்கு ப்ரொசீஜர் இஸ் த பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஸ்டேட்ஸோட கன்சர்ன், ஸ்டேட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஸ்டேட்டுக்கிட்ட கன்சர்ன் கேட்கணும். அவங்க வந்து எஸ் சொன்னாலும் சரி, நோ சொன்னாலும் சரி, சிம்பிள் மெஜாரிட்டியில் அது பார்லமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு போத் ஹவுஸ் பார்லமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் டிவைடட். சரியா? ஸோ ஒரு ஸ்டேட்ஸோட நேம் மாற்றி இப்போ மெட்ராஸ் மாகாணம்ன்றது தமிழ்நாடுன்னு மாற்றுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது எல்லாமே ஆர்டிகிள் 3 மூலமாக. ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுதுன்னா 2 and 3ல் இப்போ புதிய ஸ்டேட் அட்மிஷன் கொடுக்குறாங்க, புதிய ஸ்டேட்டை உருவாக்குறாங்க, பவுண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து 2ஆக பிரித்தாங்க. ஸோ எவ்ரி திங் டன் பை தி ஆர்டிகிள் 3. அப்போது ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுது அப்படின்னா 2 and 3 சேஞ்ச் பண்ணும்போது கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் ஆகுது. ஸோ கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆகும்போது இட் இஸ் லைக் அன் அமெண்ட்மெண்ட். பட் 2 and 3ல் சேஞ்சஸ் பண்ணும்போது 2 and 3 இன்ட்ரடியூஸ் பண்ணி சில சேஞ்சஸ் பண்ணுறதுனால கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா இட் ஓன்ட் கன்சிடர்ஸ் அ நார்மல் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகிள் 368. சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறது தான். ஸோ 368 மூலமாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் அ ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பாரத் அப்படின்ற பேரை நீக்கிறதுக்கும் தே கேன் டூ இட். தென் 9th வந்து இன்னர் லைன் பர்மிட் அண்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இன்னர் லைன் பர்மிட்டை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நாகாலாண்ட், மணிப்பூர், அப்புறம் மிசோராம் போன்ற ஸ்டேட்ஸ், இப்போ அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்ஸுக்குள்ளாடி பிரிட்டிஷோட பீரியடில் 1873ல் பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக இந்த ட்ரைபல் ஏரியாக்குள்ளே போகிறதுனால ஸோ அவங்களோட ட்ரைபல் பீப்புளோட ஹில்லில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளோட அவங்களோட ரைட்ஸ் வந்து ஃப்ரிஞ்சஸ் ஆகுது, இல்லைன்னா பாதிக்கப்படுது அப்படின்றதுனால ஸோ யாரும் உள்ளே போகக்கூடாது. போகணும் அப்படின்னா பர்மிஷன்ஸ் தான். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் அதுக்காக பண்ணலை, அந்த காடுகளில் இருக்கக்கூடிய ட்ரீஸை வந்து அவங்க வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வெளியாட்கள் உள்ளே போயாச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வெளியாட்களுக்கு தெரிய வரும். ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ரெவல்யூஷனை உருவாக்கும். அப்படின்றதுனால தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹிமாலயன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாமே ஃபாரினர்ஸ் அலோவ் பண்ணலை. மெயின்லி ஒன்லி மிஷினரிஸ் வேறு அலோடு. சரியா? அப்புறம் ஃபாரஸ்ட் ரிசர்ச் பண்ணுறவங்கள மட்டும் அலோவ் பண்ணாங்க, மற்ற யாருமே அலோவ் பண்ணலை. அதுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸ்ன்றதை ஃபாரின் சிட்டிசன்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க. சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க யாராவது போனோம் அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் இந்த ட்ரைபல் ஏரியாவுக்குள்ளே போக முடியும். அது மெயின்லி இன்றைக்கி ஐஎல்பி அப்படின்ற இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ற பேரில் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்ட், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே போகணும் அப்படின்னா யூ ஹவ் டு கெட் பர்மிஷன். அந்த சீட் இருந்தால் மட்டும்தான். மற்ற ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா நோ நீட் டு கெட் த பாஸ். ஸோ அடாப்ஷன் ஆஃப் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டர் 2019 இது வந்து பிரசிடெண்ட்டோட ஆர்டர். அசாமில் சில இடங்களில் வந்து அந்த லாக்குள்ளே அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்க்குறாங்க, பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் ஆக்டுக்குள்ளாடி. ஸோ அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அசாமில் கொஞ்சம் ஏரியா, சில ஏரியாக்கள், எல்லா ஏரியாவும் கிடையாது, ட்ரைபல் மக்கள் வாழக்கூடிய ஏரியாக்களில் இது ஐஎல்பி கீழே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால, இன்னர் லைனுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால சிஏஏ ஆக்ட் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்ற ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அசாமோட யூனியன் வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் அந்த பீப்புள் வந்து இந்த சிஏனால் வெளியே அனுப்பப்பட மாட்டாங்க, இல்லீகல் மைக்ரன்ஸாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாங்க. அப்படின்றதுனால அசாமி பீப்புள், நார்மல் பீப்புளோட ரைட்ஸ் அங்கே ஹர்ட் ஆகுது அப்படின்றத எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. எனிவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிங்கன்னா அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரில் நான் தடுக்க முடியாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். தென் நெக்ஸ்ட் நியூஸை பொறுத்த ராஜஸ்தான் டாப்ஸ் இன் கோவிட்-19 மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் கேசஸ் எவ்வளோ இருக்குது, ரெக்கவர்ட் கேசஸ், மொர்டாலிட்டி ரேட் அடிப்படையில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ராஜஸ்தானை பொறுத்த 10,000க்கு மேலே ஆக்டிவ் கேசஸ் இருந்துச்சு. ஆனால் இட் டிக்ளைன் டு 2,699. மொர்டாலிட்டி ரேட்டு ரொம்ப கம்மி, 2.16. ரெக்கவரி ரேட் வந்து 67.59. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்ஸில் ராஜஸ்தான் ஒன்று, கேரளா ஒன்று. சரியா? தமிழ்நாடு டெத் ரேட் மட்டும்தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் கேசஸ் வந்து டபுள் ஆகுறதுக்கு 12 days எடுத்துக்கிறது அப்படின்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 18 days. அதுக்கான ரீசன் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், இம்யூனைசேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், மெட்டர்னல் லைக் கேராக இருக்கட்டும், சைல்டு ஹெல்த்தாக இருக்கட்டும், நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸ்வஸ்திய மித்ரா அப்படின்ற மித்ராஸ் வர அப்பாயிண்டட் ரெவன்யூ வில்லேஜஸில். ஸோ பீப்புளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஹவு COVID-19 சுச்சுவேஷன்லேருந்து எப்படி அவங்கள பாதுகாக்கிறது அப்படின்றத ஒரு அவேர்னஸ் கேம்ப்ஸ் வந்து நடத்துகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட், இது நம்ம கிட்டத்தட்ட 2-3 monthsக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான். எனிவே இட் வாஸ் நாட் இன் வீடியோஸ். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். 150th anniversary ஆஃப் த கொல்கட்டா போர்ட்டை செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதை ப்ரப்போஸ் பண்ணாங்க. தட் இஸ் ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட் அப்படின்ற பேரில். ஸோ இட்ஸ் அன் ஓல்டஸ்ட் போர்ட் அண்ட் த ரிவரைன் போர்ட். இந்த கங்கா ரிவரும் ஹூக்லி ரிவர் போய் சேரக்கூடிய அந்த ஹூக்லி ரிவரை வந்து வைடன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீ வாட்டர் உள்ளே போகுது ஆட்டோமேட்டிக்கலி. அண்ட் கங்கா ரிவர் ஃபரக்கா பேரேஜ் அப்படி பேரேஜ் மூலமாக கங்கா ரிவரும் ஹூக்லி ரிவருக்கு டைவர்ட் பண்ணி விடப்படுது. அப்போ ஷிப்ஸ் வந்து உள்ளே போக முடியுது. ஸோ இட்ஸ் அ கேட்வே ஃபார் ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் தென் பூட்டான் அண்ட் நேபாளுக்கு ட்ரேடை டெவலப் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. ஷியாமா பிரசாத் முகர்ஜியை பொறுத்தவரைக்கும் பார்ன் இன் பெங்காலி ஃபேமிலி. ஹிந்து மகாசபாவில் ஃபவுண்டிங் மெம்பராக இருந்த பர்சன். பெங்கால் கவர்மெண்ட்டில் 1937 he was served as a minister. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மெம்பராக இருந்தது, ஃபர்ஸ்ட் லோக்சபா மெம்பர். அண்ட் தென் நெஹ்ருவோட கேபினெட்டில் he is a minister and finally he resigned due to some லைக் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவோட ப்ராப்ளத்தினால. அண்ட் தென் he created பாரதிய ஜனசங். அண்ட் தென் நவ் இன்றைக்கி பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்ற பார்ட்டி உருவாவதுக்கு காரணமாக இருந்த பர்சன் இவர் தான். அண்ட் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைக் ப்ராப்ளத்துக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அண்ட் தென் ஃபைனலி he died in the detention. So that's all students. Now you can wait for the current affairs MCQ. These are the current affairs MCQ for the today's current affairs session. ஸோ இந்த MCQ பொறுத்த வரைக்கும் 3rd June 2020 கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்லேருந்து எடுக்கப்பட்டது. இதை கரண்ட் அஃபேர்ஸ் லைக் 1 monthக்கு வி வில் ப்ரொவைட். 1 month இல்லை, கண்டினியூஸாக ப்ரொவைட் பண்ணோம். 1 month ஃபஸ்ட்டு 31st June வரைக்கும். ஐ ஹோப் 31st June வரைக்கும் இட் வில் பி தேர். 31st Juneல லைக் 31st டேக்கும் யூ வில் கெட் த கரண்ட் அஃபேர்ஸ். These are the current affairs MCQ of 4th June 2020. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து 3rd June 2020 கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்லேருந்து வீடியோஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது டெய்லி லைவ் ஸ்ட்ரீமிங் மீன்ஸ் ப்ரீமியரிங்கில் வரும் உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது வரைக்கும். ஸோ we are in offline now, that's the reason. ஸோ I can provide it ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸில் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ ப்ரீமியரிங் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. எனிவே கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீக்கில் ஆரம்பித்ததுக்கப்புறம் யூ வில் கெட் தி லைவ் அப்லோடிங், லைவ் ஸ்ட்ரீமிங் கிடைக்கும். அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். எவ்ரிடே ஆஃப்டர் த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வி வில் ஹேவ் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் MCQ. இதை ஆன்சர் பண்ணக்கூடிய என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் மற்ற சென்டர்ஸில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா செல்ஃப் ஸ்டடிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஓவர் இட் இஸ். இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 monthக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க லைவ் செஷனில் யூ ஹேவ் டு கமெண்ட் பண்ணும்போது அவர் ஸ்டாஃப் வில் நோட்ஸ் லைக் நோட் எடுப்பாங்க, யார் யார் கரெக்டாக அந்தந்த கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் தே வில் சென்ட் யூ த மார்க்ஸ். ஸோ 1 month முடியும் போது யார் அந்த மந்த்துக்கு டாப்பில் வந்திருக்காங்களோ, ஃபஸ்ட்டு 2 டாப்பில் வரவங்களுக்கு வி வில் ப்ரொவைட் லைக் ரிவார்ட் நாங்கள் கொடுப்போம். மெயின்லி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் புக்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். அது இன்னும் உங்களை படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ டோன்ட் மிஸ்யூஸ், கீப் ஸ்டடிங், டூ இட் வெல், ட்ரை டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். மெயினாக இந்த ப்ரீமியரிங் டைம் பீரியடில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ப்ரீமியரிங் பண்ணும்போது யூ கேன் சி there is a லைவ் சேட். அந்த லைவ் சேட்டில் ஒவ்வொரு ஸ்லைடு வரும்போது யூ ஹாவ் டு ஆன்சர் இட். எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து அதை நோட் பண்ணுவாங்க. அந்த ஸ்லைடு போனதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறது லைக் வி கான்
கவுண்ட் பண்ண முடியாது because it is like a online quiz competition மாதிரி. So don't like try to answer after. Do it like ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. அந்த ஸ்லைடு இருக்கும்போது ஆன்சர் பண்ணிடுங்க. பஃபரிங் இருந்தால் கூட we can't help you people because it's an online competition. We have to be impartial-ஆக இருக்கணும் அப்படின்றதுக்காக we are doing it. இல்லைன்னா நாங்கள் கமெண்ட் செஷன்லேயே கேட்டிருப்போம். லைவ் சேட்டில் அந்தந்த ஸ்லைடு இருக்கும்போது தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அவர் ஸ்டாஃப் வில் மேக் அ நோட். சரியா? ஸோ now I will display the today's current affairs MCQs. First news regarding Kolap hydropower project. Please read it carefully and answer it. Don't hesitate yourself. Second question regarding science and technology policy innovation. So innovation policy, sorry. So news again related to science and technology policy, the previous policies. Answer it fast. The slide display இருக்கும்போது answer பண்ணிடுங்க, otherwise your marks will not be counted. Fourth question regarding global economic prospects report. பார்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இஎம்டின்றது எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்பிங் கண்ட்ரிஸை பற்றி. சரியா? Fourth news, global economic prospects report. Who will release the report? Then sixth news with reference to the G20.
In seventh news, Pashmina goods. Sorry. Then eighth news with reference to the Bureau of Indian Standards compositions. So you have to answer for that. Ninth news with reference to the radio lights from the sun's corona. The final is sixth mass extinction apathy. சரியா? So that's all about today's current affairs, students. I hope you people answered. Thanks a lot for watching, students.